எப்பவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமாவாக செய்யாதீங்க. இந்த மாதிரி புதுமை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது. அதுக்கு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுபட்ட பிறகு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகா, 4 உரிச்ச பூண்டு சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இது ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கிறது நல்லா ஆறிடுத்து. இதோட 3/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், தேவையான அளவு தண்ணீர் விட்டு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாவோ திக்காவோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதில் தாளிப்பை சேர்த்து பரிமாறினீங்க சூப்பராக இருக்கும்.